நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சேட்டை தான். மாயக்கண்ணன் சேட்டைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பவர் இல்லையா? உங்களுக்கும் இந்த மாயக்கண்ணன் போல குழந்தை வேணுமா? நீண்ட நாளாக குழந்தை வர வேண்டி காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளைய தினம் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருக்கும் பெண்கள் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கிருஷ்ணன் படத்தை துடைத்து ஒரு பொட்டு வைத்து ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க. ஆகாரம் சாப்பிடாமல் நாளைய தினம் விரதம் இருக்கிறது சிறப்பு. தண்ணி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு குழந்தை வர வேணும் இல்லையா? கொஞ்சம் சிரமப்பட்டு நாளைய தினம் எதையும் சாப்பிடாமல் கண்ணன் நினச்சி விரதம் வருங்க. கிருஷ்ணருக்கு தேவையான பலகாரங்களை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையாலேயே செஞ்சு வச்சுருங்க. வழிபாட்டுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுக்கு மாலை நேரம்தான் உகந்தது. 6:30 மணிக்கு மேலே கிருஷ்ணருக்கு உங்களால் முடிஞ்ச அலங்காரங்களை செஞ்சு நீங்கள் செஞ்ச பலகாரங்களை நிவேதனமாக வச்சு கூடவே வெண்ணையும் கட்டாயமாக வைங்க. இதோட கிருஷ்ணருக்கு பிடித்த மயிலிறகு புல்லாங்குழல் 2 பொருட்களையும் வாங்கி கிருஷ்ணரின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. மயிலிறகு புல்லாங்குழல் வாங்கிறதுக்கு 5, 11, 21 அப்படின்னு கணக்கில் வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். மயிலிறகும் புல்லாங்குழலும் உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கிக்கோங்க. கிருஷ்ணரின் இனிமையான பாடல்களை பூஜையின் போது ஒலிக்க விட்டு கிருஷ்ணரின் முன்பு கணவன் மனைவி இருவரும் தம்பதியாக அமர்ந்து மனமுருகி குழந்தை வரம் கேளுங்கள். இறுதியாக கிருஷ்ணருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் வச்சுருக்கீங்க இல்லையா புல்லாங்குழலும் மயிலிறகும், அதை எடுத்து உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு விளையாட கொடுத்துருங்க. அதோடு நீங்கள் செஞ்ச பட்சணத்தில் கொஞ்சம் எடுத்து குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. அப்புறம் நீங்கள் அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த பூஜையை நம்பிக்கையோடு செஞ்சால் அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் மாயக்கண்ணன் பிறந்திருப்பான் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்தபடியாக செல்வந்தர் ஆவதற்கான பூஜையும் பார்த்துடலாம். பெரும்பாலும் நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும், குசேலர் கிருஷ்ண பகவானுக்கு கொடுத்த ஒரு கைப்பிடி அவள் தன்னுடைய நண்பனுக்கு செல்வ வளங்களை வாரி வழங்கிய கதை. நாளைய தினம் இறைவனுக்கு அவள் நிவேதனமாக வைக்க மறக்கவே கூடாது. அவள் வெல்லம் கலந்த கலவையை நிவேதனமாக வைக்கணும். முடிஞ்சால் அவள் கேசரி செஞ்சு வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நாளைய தினம் அவள் வைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு மாயக்கண்ணன் பணமழையை பொழிவான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.